அன்பரசி அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க, அம்மா எனக்கு இந்த விஷயம் 2 நாளைக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக்கா பாத்துட்டு இருக்காங்க கஸ்தூரி. அடுத்ததே மங்காவை காமிக்கிறாங்க. மங்கா பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. இதை யாரு அனுப்புது அப்படின்னு சொல்லி உடனே போன் பண்றாங்க சிவகாமிக்கு. சிவகாமி காமிக்கிறாங்க. சிவகாமி எப்படியோ தாளை ஓபன் பண்ணி டோரை ஓபன் பண்ணி யார் அது அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க. அன்பரசி நிக்கிறது மட்டும்தான் தெரியுது. பின்னாடி யார் நிக்கிறா அப்படின்னு எட்டி பார்க்கும் போதே போன் கால் வருது. வீட்டுல இருந்துகிட்டே இந்த அம்மா கால் பண்றத பாரு அப்படின்ட்டு என்னமா அப்படின்னு கேக்குறாங்க. நீ முதல்ல வாடி, எதுக்குமா இப்ப வர சொல்ற இரு அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்றாங்க. என்னமா சொல்ற, யார் இத பண்ணது தாண்டி தெரியல, முதல்ல நீ வா அப்படின்னு சொல்றாங்க. மங்கா அங்க இருந்து சிவகாமி போயிடறாங்க. ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்டாங்க அன்பரசியும் கஸ்தூரியும். அன்பரசி சொல்றாங்க, மா எனக்கு அனன்யாக்கு நடக்க இருந்த கல்யாணத்துலதாமா இந்த விஷயமே தெரிய வந்தது அப்படின்னு சொல்லி ஒண்ணு விடாம நடந்ததை பூரா சொல்றாங்க. அந்த போட்டோ தாத்தா கொடுத்தது, அந்த போட்டோ கிழிச்சு போட்டது, அந்த போட்டோ பாதையை மட்டும் எடுத்தது, அப்புறம் அவங்க அம்மா போட்டோ இவங்க எடுத்தது, பாட்டி சொன்னது, இதான் எங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொன்னது, அத்தனை விஷயத்தையும் ஒண்ணு விடாம கஸ்தூரி கிட்ட சொல்றாங்க. அன்பரசி, உனக்கு இது தெரியட்டும்னு சொல்லிட்டாம நான் கூட்டிட்டு வந்தேன், ஏமா இத்தனை வருஷமா இந்த உண்மையை என்கிட்ட சொல்லாம விட்ட, சொல்லுமா. அன்பரசி, ஏன் என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காத, நான் எதுவுமே சொல்ல முடியாது, ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன், உனக்கு தெரிஞ்ச இந்த உண்மையை உன் அப்பாவுக்கோ பாட்டிக்கோ நீ சொல்லக்கூடாது அப்படின்னு பயங்கர ஷாக் ஆயிருது அன்பரசிக்கு. ஏமா இப்படி சொல்ற, நான் சொல்றத மட்டும் கேளு அன்பரசி. அடுத்தது சந்திரசேகர காமிக்கிறாங்க. சந்திரா, அன்பரசிக்கு காலே போக மாட்டேங்குது சந்திரா, ஏன்னு தெரியல, டவர் ப்ராப்ளமா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி, அம்மா விடுங்கம்மா, 10 நிமிஷத்துல நம்ம அங்க போயிருவோம், விடுங்க. இல்லடா எனக்கு படபடன்னு வருது சந்திரா, முன்ன மாதிரி இல்ல, அனன்யா ரொம்ப மாறிட்டா, அதுவும் காலேஜ்ல கல்யாணம் நின்னு போனனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவளுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அன்பரசியும் நிறைய அட்ஜஸ்ட் பண்ணி போறாப்பா, எனக்கு ஒரே இதா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுமா. இல்லப்பா, காலம் வேற கெட்டு போய் கிடக்குது, இவை ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஏதாச்சும் பண்ணிட்டானா என்னப்பா பண்றது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மா அதெல்லாம் ஒண்ணு ஆகாதுமா, நீங்க பேசாம வாங்க அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணிட்டு இருக்காரு சந்திரசேகர். மங்கா கிட்ட வர்றாங்க சிவகாமி. மா என்னமா சொல்லிட்டு இருக்க, எனக்கு பயமா இருக்குமா, இந்த வீடியோவை முதல்ல பாரு அப்படின்னு காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அது என்ன வீடியோனா, சிவகாமி மங்கா திலகா எல்லாரும் சேர்ந்து போட்டு தள்ளாங்க பாருங்க தாத்தாவா, அந்த வீடியோங்க. யாருமா எடுத்தா இந்த வீடியோவை, ஐயோ போச்சு போ போ, இத சொத்து எதுவுமே என்னால அனுபவிக்கவே முடியாது, நான் ஜெயில போய் உட்கார போறேன் போ அப்படின்னு சொல்லி பயங்கர டென்ஷன்ல பேசிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பொறுமையா இரு, என்னன்னு பாக்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மங்கா. அடுத்தது அன்பரசி கஸ்தூரி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, எதனாலமா இதை மறைச்ச சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்தூரி சொல்றாங்க, இங்க பாரு, எதனால என்ன ஏதுன்னா சொல்ல முடியாது, நீ உன் அப்பா கிட்ட இந்த விஷயத்த, நீதான் பொண்ணுங்கிற விஷயத்த சொல்லக்கூடாது, உன் பாட்டு கிட்டே சொல்லக்கூடாது, எனக்கு சத்தியம் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஏமா, அப்போ நீதான் அப்பா கிட்டயும் என்னை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணியா? ஏன்னா அப்பாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், கரெக்டாமா, உண்மை சொல்லுமா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப கம்பல் பண்ணி கேட்டோடனே, ஆமாண்டி, உங்க அப்பா கிட்டே நான் தான் சத்தியம் வாங்கினேன், இந்த உண்மைய யாருகிட்டயும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாங்க. ஏமா இப்படி பண்ண, இதனாலதான் அப்பா எனக்கு லெட்டர் எழுதினாரா, நான் படுற கஷ்டம் தாங்க முடியாம, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டமா, ஏமா இப்படி பண்ண, அனன்யாக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா, ஏமா இது மாதிரி எல்லாம் பண்ண, சொல்லுமா முதல்ல. ஏமா அப்பா யாருன்னே தெரியாம என் வாழ்நாள் முழுவதும் நான் ஓட்டிரும் நினைச்சியா, இல்ல அப்பா தெரிஞ்சும் அவரோட பாசம் கிடைக்க கூடாதுன்னு நீ நினைக்கிறியாமா, ஏமா என் வாழ்நாள் முழுவதும் அப்பாவோட பாசம் கிடைக்கவே கூடாதாமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஏங்கி கேட்டுட்டு இருக்காங்க. அன்பரசி ஒண்ணுமே பேசாம அமைதியா இருக்காங்க. கஸ்தூரி அடுத்தது சிவகாமி காமிக்கிறாங்க. சிவகாமி பயங்கர டென்ஷன்ல இருக்காங்க. எவமா இதை எடுத்திருப்பான் வீடியோவை, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருக்குதுமா, போச்சு, இந்த வீடியோ மட்டும் பத்மா பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், என் கதி முடிஞ்சது, அவ்வளவுதான், நான் ஜெயிலுக்கு போக வேண்டியதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் இருக்கப்போ நீ எதுக்கடி கவலைப்படுற, எல்லாம் சரியாயிரும், பேசாம இரு. அம்மா அந்த வீடியோவை அவ்வளவு கிளியரா எடுத்து வச்சிருக்கானேமா, அதான் சிவகாமி, எனக்கும் தெரியல, நம்மளும் எவ்வளவு கேர்ஃபுல்லா இருந்தோம், அப்படி இருந்தும் யார் இந்த வீடியோ எடுத்திருப்பான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி அந்த வீடியோ கூட பாக்கலாம், எந்த நம்பருக்கு தெரிஞ்சதா தெரியல சிவகாமி, சரி கூட அந்த வீடியோவா அப்படின்னு சொல்லி வாங்கி பாக்குறாங்க சிவகாமி. போச்சு, இந்த வீடியோ மட்டும் யாருக்காச்சும் அனுப்புனான்னா அவ்வளவுதான் முடிஞ்சது. போலீஸ் கேட்டா நான் என்னமா சொல்லுவேன், நீனாச்சும் பரவாயில்ல, இத்தனை வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, கொலை பண்றேன்னு சொல்லி கடைசியில ஒரு கொலையவே பண்ணிட்டுமே, அதுவும் நான் கொலை எங்க பண்ணேன், நீங்க தானே பண்ண. போலீஸ் கேட்டா கொலை பண்ணலன்னா கொலை பண்ணலன்னு தைரியமா சொல்லலாம், கொலை பண்ணிட்டு கொலை பண்ணலன்னு சொல்றது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா, அதுவும் அவருக்கு மட்டும் இதை தெரிஞ்சது அவ்வளவுதான், என்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாரு, நான் என்ன பண்றது கடவுளே அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காங்க சிவகாமி. அடுத்தது அன்பரசி காமிக்கிறாங்க. அன்பரசி சொல்றாங்க, அம்மா பரவாயில்லம்மா இருக்கட்டும், இதை நம்ம பாட்டிட்ட சொல்லிடலாம் வா அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் உன் பொண்ணுன்னு பாட்டிட்ட மட்டும் சொல்லுமா, அந்த கல்யாண மண்டபத்துல உன் போட்டோவை பார்த்தோன்னே எங்க வீட்டு மகாலட்சுமின்னு சொன்னாங்கம்மா, பாவம்மா, நம்ம அப்பா கிட்டயும் பாட்டி கிட்ட மட்டும் இந்த உண்மை சொல்லிருமா, என்னால எதுலையுமே கவனம் செலுத்த முடியலம்மா, ஸ்போர்ட்ஸ்லயும் சரி படிப்புலயும் சரி, பிளீஸ்மா சொல்லிருவா அப்படின்னு சொல்றாங்க
சொல்றாங்க அன்பரசி. ஆனா நான் சொல்ல முடியாது அப்படின்னு திருப்பவும் சொல்றாங்க கஸ்தூரி. செம்ம கடுப்பாயிடுறாங்க அன்பரசி. மா நீ ஏன் நினைச்சாலும் நீ ஒண்ணும் பண்ண முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவங்க வந்துருவாங்க, உண்மையை சொல்லிடலாமா அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கஸ்தூரி சொல்றாங்க அதெல்லாம் சொல்லவே முடியாது, எனக்கு ஒரு சத்தியம் நீ பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி சத்தியம் பண்றதெல்லாம் கவனிக்கவே இல்ல. அன்பரசியோட கையை எடுத்து கஸ்தூரியோட தலையில வச்சுட்டு எந்த காலத்துக்கும் நீதான் அவரோட பொண்ணுன்னு சொல்லி எப்பயுமே நீ சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா நான் உயிரோட இல்லைன்னு அர்த்தம், என் மேல சத்தியம் அப்படின்னு சொல்லி அவங்களே சத்தியம் பண்ணிக்கிறாங்க. இத பார்த்துட்டு ஷாக்கா நின்னுட்டு இருக்காங்க அன்பரசி. திடீர்னு பார்த்தா மயக்கம் வந்துருது கஸ்தூரிக்கு. அம்மா என்னாச்சுமா, வந்து உட்காரு வா வான்னு கேட்டுக்கு முன்னாடி உட்கார வச்சுட்டு இது தண்ணி எடுத்துட்டு வர்றா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க அன்பரசி. அந்த சமயம் பார்த்து கரெக்டா அனன்யா இங்க வர்றாங்க. இவங்க எதுக்கு இங்க உட்காந்துருக்காங்க, அவங்க பொண்ணு கஷ்டப்படுறத பார்த்து இவங்க அம்மாவும் துடிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க அனன்யா. அனன்யா போனை பார்த்துட்டே வர்றாங்க. தண்ணி கொண்டு வந்த அன்பரசி பாத்தீங்கன்னா அனன்யா மேல மோதிடுறாங்க. சொந்த தண்ணி எல்லாம் கீழே கொட்டிடுது. அறிவுல உனக்கு பார்த்து வர மாட்டியா? இல்ல அனன்யா நான் பார்த்துதான் வந்த அனன்யா அப்படின்னு சொல்றாங்க. அம்மாங்க அப்படிங்கும்போது சிப்பா அப்படின்னு சொல்றாங்க அனன்யா. அதுக்கப்புறம் அனன்யா அங்க இருந்து போன பின்னாடி அன்பரசி மறுபடியும் சொம்பல தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு போனை சோஃபால வச்சுட்டு வேகமா வெளியே வர்றாங்க. அப்போ அனன்யா இவங்க போனை வச்சு போறத பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. அன்பரசி வெளியே வந்து பாக்குறாங்க. அரை மயக்கத்தில் இருந்த கஸ்தூரி அங்க இருந்து காணும். பயங்கர ஷாக்ல அன்பரசி பாத்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.